நாராயணனே பரம்பொருள் என்பதை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் பிரயத்தனப்பட்டதை பார்த்தாலும் இன்னைக்கு நாம அத்தனை பேரும் தலை வணங்கி சுவாமிக்கு நாம் கிருத்தஜதையை தெரிவிக்கிறதுக்குத்தான் இன்னைக்கு கூடியுள்ளோம். அதே சமயத்தில் அவர் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து என்ன இருக்குன்னு பார்த்து கொண்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கும். இந்த பாயிண்ட்டை ஒன்னொன்னா வாசிக்கிறேன். மகானின் 1000வது ஆண்டு விழாவை கொண்டாட சிறந்த வழி. இதை ஒட்டி நாம் ஒவ்வொருவரும் கீழ்கண்ட உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டு அன்றாட வாழ்வில் பின்பற்றுவோம். 1. மனிதநேயம், கருணை, நேர்மை ஆகியவற்றை கடைப்பிடிப்போம். 2. ஜகதாச்சாரியரான ராமானுஷர் திருவடிகளே உய்ய ஒரே வழி என்று இருப்போம். 3. யாரையும் மனத்தாலோ